ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். எபிரேயர் 12 இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார்னு. நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய உபத்திரவங்கள் பாடுகள் பட்டும் தன்னுடைய சைடு இருக்க அந்த நியாயத்தை எதுவுமே சொல்லாமல் அவர் வாய் திறவாத ஒரு ஆட்டுக்குட்டியாய் அமைதியாக எல்லாத்தையும் சகிச்சு கொண்டார் அப்படின்றத நம்ம வேதத்தில் பார்க்குறோம். நம்மளையும் அதே போல் தான் அவர் எதிர்பார்க்குறாரு. அந்த சகிப்புத்தன்மையை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விருப்பப்படுறாரு. 2 இன்சிடென்ட்ஸ் பார்ப்போம். அதில் மனிதர்களுடைய அந்த சகிப்புத்தன்மை, அவர்களுடைய அந்த கேரக்டர்னால் வந்த விளைவுகளை நம்ம பார்ப்போமா. முதலாவது சவுல் ராஜா. அவர் பெலிஸ்தருக்கு எதிராக போருக்கு போகும்போது ரொம்ப நாளாக அவங்களால வின் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. தாவீது அந்த போருக்குள்ளே வரும் பொழுது தாவீது மூலமாக அந்த போரில் ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுக்குறாரு. அதனால் சுற்றி இருந்த எல்லா மக்களும் தாவீது ரொம்ப ஒரு புகழ்ந்து தாவீதுனால தான் இந்த விக்டரி கிடச்சிதுன்னு அவரை புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆனால் சவுல் ராஜாவை அந்தளவுக்கு புகழ்ந்து பேசாமல் இருக்கனால சவுலால் அதை தாங்கிக்க முடியல. அவன் மிகவும் எரிச்சல் பட்டான்னு சொல்லி நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அது மட்டும் இல்லை, தாவீதை அவன் காய் மகாரமாய் பார்த்தான் அப்படின்னு சொல்லி பிடிக்கவே இல்லையா, ஒரு வெறுப்போடு பார்த்துருக்காரு. ஏன்னா தன்னை விட நான் ராஜா, ஆனால் என்னை விட தாவீதை உயர்த்தி பேசிட்டாங்களேன்னு அதை சகிச்சு கொள்ள முடியாமல் இருந்திருக்காரு. அதனால் வந்த விளைவு என்னென்னா, அவருடைய ராஜ்யபரம் அவரை விட்டு நீங்கி போனதை நம்ம பார்க்குறோம். இன்னொரு இன்சிடெண்ட் நம்ம மத்தேயில பார்க்குறோம். ஒரு லேண்ட் ஓனர் தன்னுடைய வயலில் வேலை செய்கிறதுக்காக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மனிதர்களை ஒரு பர்டிகுலர் சேலரிக்கு பேசி அனுப்பி விடுறாரு. கடைசியில் அந்த சம்பளம் கொடுக்குற நேரம் வரும்போது காலையிலேருந்து வேலை செஞ்சவங்க நினைக்கிறாங்க, நம்ம ரொம்ப நேரம் வேலை செஞ்சுருக்கோம், ஸோ நமக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த ஓனர் எல்லாருக்குமே ஒரே மாதிரி சம்பளத்தை கொடுப்பாரு. அதை அவங்களால சகிச்சிக்க முடியாமல், நாங்கள் காலையிலேருந்து இவ்வளோ வெயிலையும் அந்த பகலின் உஷ்ணத்தை எல்லாமே சகிச்சுக்கிட்டு வேலை செஞ்சோம், ஆனால் இப்போ நீங்கள் கடைசியாக 1 ஹவர் வேலை செஞ்சவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே சம்பளத்தை கொடுக்குறீங்களே, அவங்களுக்கு எங்களை ஈக்குவல் ஆக்கிட்டீங்களே, எங்களுக்கு சமமாக்கிட்டீங்களே அவங்க கூடன்னு அதை அவங்களால சகிச்சிக்க முடியலை. அது அவங்க ஒரு முறுமுறுத்தார்கள் அந்த ஓனருக்கு எதிராக அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்ல. கர்த்தர் அப்படிப்பட்ட மனிதர்களை விரும்புகிறதில்லை தான். கர்த்தர் அநீதி செய்கிற தேவன் அல்ல. அவருக்கு ஒரு பிளான் இருக்கும் அவர்களை குறித்ததா. நம்ம 2 தீமோத்தேயுல பார்க்குறோம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு நாம் எந்த விதத்தில் இடரெல்லாம் இருந்துடக்கூடாது. கர்த்தர் யாரை குறித்து என்ன பிளான் வச்சுருக்காருன்னு நமக்கு தெரியாதுல்ல. நம்ம ஒருத்தர் என் சைடு தான் நியாயம் அப்படின்னு சொல்லி நம்ம வழக்காடுறதோ இல்லை ஒருத்தர் நம்ம குறை சொல்லிக்கிறதையோ கூட கர்த்தர் விரும்புறதில்ல. நீங்கள் ஏன் அதுக்கு பதில் அந்த அநியாயத்தை சகித்து கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு. நம்ம தப்பு பண்ணிவிட்டு அதை பொறுமையோடு சகிக்கிறதுனால என்ன யூஸ் இருக்குது? நம்ம நன்மை செய்து அதன் நிமித்தம் பாடுபட்டு உபத்திரவப்பட்டால் அதுதான் தேவனுடைய பார்வையில் பிரீதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். நாம் குறைவுள்ள மனிதர்கள் தானே, நாம் தான் எல்லா விஷயத்துலையும் சரியாக இருந்திருப்போம் அப்படின்னு நம்மளே நம்ம சொல்லிக்க முடியாது தானே. ஸோ மிஞ்சிய நீதிமானாக இராதே அப்படின்னு தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம்ல. எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குது. பேசுகிறதுக்கு ஒரு காலம் இருந்தால் மௌனமாக இருக்கிறதுக்கும் ஒரு காலம் இருக்குன்னு தான் நம்ம பிரசங்கியில் படிக்கிறோம். அதே போல் ஒருவேளை நம்மளை யாராவது இன்சல்ட் பண்ணிட்டாங்களோ, நம்மளை யாராவது அநியாயமாக குற்றம் சொன்னாலும் கூட சரி, நாம் அதை சகித்து கொள்ளுவோம். இது மௌனமாக இருக்கிற காலம். நம்ம சகித்து பொறுமையோடு போகும்பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக பரிந்து பேசுவார், நமக்காக வழக்காடுவார். ஒரு நாள் அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர் தான். நாம் இன்றைக்கி கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கர்த்தர்கிட்ட நாமும் கேட்போம், ஆண்டவரே பதிலுக்கு பதில் செய்யணும்னு சொல்லி எங்களுடைய தரப்பு நியாயத்தை தான் சொல்லுறேன் அப்படின்னு வீணான வாக்குவாதங்கள், கோபம், எரிச்சல் அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் ஒருவேளை அது தீமையாக இருந்தாலும் சரி அதை நாங்கள் சகித்து போகிற அந்த கிருபையை நீங்கள் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்வோம்னு சொல்லி எவ்வளோ ஒரு அழகான வாக்குத்தத்தம்ல. நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும்னா நம்ம மேலானவைகளை நாடணும். இந்த ஒரு பொறுமை இல்லாமல் நம்ம வாய் வார்த்தைகளை விட்டுட்டு நம்மளுடைய நன்மைகளை இழந்து விடாதபடிக்கு நம்ம சகிப்புத்தன்மையோடு வாழ கர்த்தர்கிட்ட கேட்போம், ஒப்பு கொடுப்போம்.